வெல்கம் டு முஷீஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி தக்காளியை வச்சு நல்ல காரசாரமான தக்காளி கார சப்பாத்தி தாங்க பண்ண போகிறோம். எப்பயும் கோதுமை மாவை வச்சு ஒரே ஸ்டைலில் சப்பாத்தி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளியை வச்சு இது போல் தக்காளி கார சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நார்மல் சப்பாத்தியை விட இந்த சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். பெருசாக இதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. தயிர் இருந்தால் போதும், அதை டிப் பண்ணி சாப்பிட்டாலுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சைட் டிஷ்ஷோடு சாப்பிட விருப்பப்படுறவங்க மைல்டான காரத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிரேவி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த சப்பாத்தியை ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா வழுவழுன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. நம்ம எடுக்கிற கோதுமை மாவை பொறுத்து தக்காளியோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட நான் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 தக்காளி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது அரைப்படாத தக்காளி பழம் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா மிளகாயோட விதை இருந்தாலுமே நல்லா ஃபில்டர் ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாவோட இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எப்பயும் போல் சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வைக்கும் போது சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து இதை எல்லா பக்கத்துக்கும் நல்லா தடவி விட்டு மூடி போட்டு 1 மணி நேரம் இந்த மாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறி வருதோ அப்போ தான் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்குங்க. இப்போ எப்பயும் போல் நீங்கள் சப்பாத்திக்கு எந்த சைஸில் உருண்டை பிடிப்பீங்களோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தாங்க உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சோம்னா ஷேப் வந்து கரெக்டாக வருங்க. பாருங்கள், நல்லா உருண்டை ஷேப்பு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாவை நல்லா டஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே சப்பாத்தி மாவை வச்சு விரலால் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு இதை நல்லா ரவுண்டான ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. மாவு கொஞ்சம் கூடுதலாக போட்டு தேய்க்கும் போது ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரவுண்டான ஷேப்புக்கு வந்திருக்குன்னு. இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாவை டஸ்ட்டு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவை மேலே வச்சு விரலால் 2 பக்கமும் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மாவை டஸ்ட்டு பண்ணி தேய்க்கும் போது நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு சப்பாத்தி சூப்பராக உருண்டு வருங்க. இப்போ பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி உருண்டையாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆயிலை இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டுருங்க. போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 செகண்டுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரே பக்கம் அப்படியே போட்டு வைக்காமல் ஒரு 2 செகண்ட் போட்டு திருப்பி எடுத்தோம்னா சப்பாத்தி நல்லா உப்பி இந்த மாதிரி சூப்பராக குக்காகி வந்துடுங்க. பாருங்கள், லைட்டாக அப்படியே உப்பி வருதில்ல, எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா
ரொம்ப நேரத்துக்கு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு சப்பாத்தியும் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சப்பாத்தியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 செகண்டுக்கு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 செகண்ட் விட்டு விட்டு போட்டிங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக குக் ஆகி சப்பாத்தியும் நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா சப்பாத்தி மறுநாள் வரைக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஆயில் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தாங்க. இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த காரசாரமான தக்காளி சப்பாத்திக்கு மைல்டான ஒரு முட்டை கிரேவியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேங்க. டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த சப்பாத்தி ரொம்பவும் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காரசாரமான தக்காளி சப்பாத்தி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.